ஹலோ மக்களே, வணக்கம். இது ஒரு கோயிலில் விரதம் இருக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பூஜைகள். இதில் ஏகப்பட்ட அரிசி, ஏகப்பட்ட தேங்காய், நிறைய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. சரிங்களா? இதை வச்சு சாமிக்கு படைச்சி பூஜைகள் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கும். ஏகப்பட்ட பொருட்கள் இதை வச்சு பூஜை பண்ணுறாங்க. சரிங்களா? நான் இதை தவறுன்னு நான் சொல்லலை. சரிங்களா? சாமிக்கு நாங்கள் விரதம் இருக்கிறோம், பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ வேலை நீங்கள் இங்கே செய்கிற நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்க அடுத்த வீடியோ. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்னா, லாரி ஓட்டி போகிறாங்க. லாரி ஓட்டி போகிறவங்க லாரிக்குள்ளே சமையல் செய்வாங்க. அந்த சமையலை ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஒருவர் வராரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த தொண்டு தான் மிக மிக சிறப்பான தொண்டு. சரிங்களா? நீங்கள் அவ்வளோ செஞ்சு அவ்வளோ சாமிக்கு படைச்சு அது எதுவுமே இல்லாமல் கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா குப்பையில் தான் கொண்டு கொட்டுவாங்க. அதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. சரிங்களா? மனிதன் எவ்வளவோ பசியோட பட்டினியோட இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடாக உருவாக்கி அந்த கொண்டு போகிற பொருட்களை சாப்பாடாக உருவாக்கி இந்த மாதிரி மனிதர்களுக்கு சாப்பாடு போடுங்க. சரிங்களா? பசியை போக்குவது தான் இறைவனின் பணி. இதில் தான் கடவுள் உண்மையை நேசிக்கிறார். சரிங்களா? ஒரு தனக்குன்னு செயல்பட்ட உருவாக்கின சாப்பாடை ஒரு மனிதருக்கு கொடுத்து பகிர்ந்து உண்றாங்க பாருங்கள். இவங்க தான் மிகுந்த மனித நேயம் கொண்டவங்க. சரிங்களா? இங்கே தான் கடவுள் இருப்பார், அங்கே இருப்பது இல்லை. சரிங்களா? தயவுசெய்து மக்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி.